ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தோம். திருச்செந்தூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா கடை கருப்பட்டி கடை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனை ஓலையில் செஞ்ச பொருட்கள் அழகாக கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த மாதிரி செஞ்ச பொருட்களை நாங்கள் ரீசெண்டாக போகும்போது வாங்கினோம். அதுதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ரீசெண்டாக எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் விசிறி தான். நாங்கள் போகும்போது எங்கள் அத்தைக்காக பார்த்திங்கன்னா பனை ஓலையிலே செஞ்ச விசிறி வாங்கியிருந்தோம். பாருங்கள், நல்லாயிருக்கா? இது பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் இந்த விசிறி. பனை ஓலையிலே கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தது. இன்னும் வெயிட்லெஸ்ஸாக 50க்கு இருந்தது. அது எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, அதனால் இது வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு பாருங்கள் 2 பவுச்சு, அதாவது பனை ஓலையிலே செஞ்ச பவுச். இது என் பையனுக்கு, இது என் பொண்ணுக்கு வாங்கியிருந்தோம். பனை ஓலையிலே செஞ்ச பவுச் நான் எப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி. அவன் பாருங்கள் கலர் பென்சில் கூட உள்ளே போட்டு வச்சுருக்கான். பனை ஓலையிலே செஞ்ச பவுச்சு 2 பவுச் வாங்கினோம். இதுவும் அதே 80 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் வாங்கினோம். பாருங்கள், பனை ஓலையிலே செஞ்ச ஜுவல்லரி பாக்ஸு. அவளோட திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கான். பாருங்கள், அழகாக இருக்கா? பாருங்கள், 3 ஐட்டம். விசிறி எங்கள் அத்தைக்கு, 2 பவுச்சு என் பையனுக்கும் பொண்ணுக்கும். அப்புறம் இது என் பொண்ணுக்கு அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸ். எல்லாமே பனை ஓலையிலே செஞ்ச பொருள். நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வைக்கிற பவுலு, அதுக்கப்புறமேட்டு பென் ஹோல்டர் ஸ்டாண்டு, அந்த மாதிரி நிறையா இருந்தது. எங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நீங்களும் போனீங்க இல்லை போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Bye-bye.